இன்றைக்கி நாம் அழகான சாண்டிலியர் இயரிங் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாமே ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது தான். கட்ரு, நோஸ் பிளேயர் இதெல்லாம் வச்சுக்கணும். நம்ம அது 2 இன்ச்சு ஹெட் பின் எடுத்துருக்கணும். நம்ம ஐ பின் கிடையாது, ஹெட் பின்னு. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு வேறு சைஸில் எடுத்துக்கிறோம். சேம் கலர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதனால் அப்படி எடுத்துருக்கிறேன். அப்புறம் திலகம் ஷேப்பு பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஹார்ட் ஷேப்பில் ஆஃப் பேர்ல், அதாவது எப்படின்னா இது ஸ்டட் பேஸு. இது சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. நம்ம எதையாவது சின்னது எடுத்தாலும் சரி, பெருசு எடுத்தாலும் சரி, இந்த இயரிங் பெருசாக இருக்குங்கிறதுக்குனால பெரிய ஸ்டட் பேஸ் எடுத்துருக்குறேன். அப்புறம் ஜம்ப்ரிங்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா இயரிங் ஹூக்கு. ஏன்னா 2 டைப்பில் செய்கிறதுனால அப்படி எடுத்துருக்குறேன். இப்போ என்னென்னா அந்த 2 இன்ச்சு ஹெட் பின் எடுத்துகிட்டு அதில் பாருங்கள் பெரிய ஃப்ளவர் அதை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறேன். இதில் எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே கம் அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம பண்ணலாம். அடுத்து திலகம் ஷேப்பு பீடு, அந்த பீடை இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு ஃப்ளவரை ஃபஸ்ட்டு பெரிய ஃப்ளவரை பீடு, அடுத்து அது இப்போ நான் கம் ஃபுல்லாகவே நம்ம இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே அந்த ஸ்டெம்மில் ஐ பின்னில் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். ஹெட் பின்னில் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பீடும் வச்சதுக்கப்புறமும் நம்ம பண்ணலாம். பாருங்கள், நான் லைட்டாக அப்ளை பண்ணிட்டேன். நான் கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டும் இல்லைங்களா, அதுக்காக தான். அடுத்து செகண்ட் சைஸு, ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் பண்ணியாச்சு. அடுத்து மீடியம் சைஸில் இருக்கிற ஃப்ளவரை நான் உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். அடுத்து ஒரு திலகம் ஷேப் பீடு பாருங்கள். ஏன்னா விழுகாமல் இருக்கும், உங்களுக்கு ஷேக் ஆகாது. அதுக்காக தான் இவ்வளோதான் நம்ம கம் அப்ளை பண்ணுறது. இது அப்படியே கொஞ்சம் அழுத்தி நம்ம பிடிச்சிட்டே இருந்தோம்னா அப்படியே ஸ்டிக் ஆகிக்கணும். இல்லைன்னா நம்ம போடும்போது ஷேக் ஆகிட்டே இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஃப்ளவரு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்காக தான். இப்போ அடுத்து லாஸ்ட் ஒன்று நமக்கு சின்ன ஃப்ளவராக எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை இது பண்ணுறோம். பாருங்கள், இந்த 2 ஃப்ளவர் நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஸ்மால் சைஸு 2 வச்சிட்டோம். அடுத்த ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் அதையும் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம திரும்ப திலகம் ஷேப் வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. நல்லா கம் அப்ளை பண்ணி நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். அது நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள், நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். நம்ம கொஞ்சம் பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா இப்போயே கரெக்ட் பண்ணிடலாம். நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் ரவுண்ட் நோஸ் பிளேயர் இருக்குங்களா, அதை வச்சுட்டு நம்ம ஒரு லூப் ரெடி பண்ணிடுறோம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லூப் ரெடி பண்ணியாச்சு. சின்னதாக தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆனால் நல்லா நீட்டாக பண்ணிடணும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம இன்னொன்று செஞ்சுக்க வேண்டியது தான். இதில் ஹூக் மாட்டுறதுனால நம்ம ஹூக் மாட்டிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஹார்ட் ஷேப்பில் ஸ்டெம்பு ஒட்டி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, ஸ்டட் பேஸ் வச்சு. பாருங்கள், இதெல்லாம் கம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தோம்னா இதுவும் நல்லா உங்களுக்கு ஃபிட் ஆகிக்கும். ஃபிட் ஆனதில் நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம். போடும்போது ஜம்ப்ரிங் மாட்டிக்கிறோம் நம்ம, அப்போ தான் ஹேங்க் ஆகும். இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஒன்று ஓகேனா ஓகே, ஒரு ஜம்ப்ரிங்கோடு நிப்பாட்டிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஹேங் பண்ணி கொஞ்சம் நீளமாக தொங்கணும் அப்படின்னா அதுக்கேற்றபடி ஜம்ப்ரிங் போட்டுக்க வேண்டியது தான். பாருங்கள், 2 டைப்லேயுமே நான் பண்ணியிருக்கேன். ஸ்டட் பேஸில் உள்ளதும் இருக்குது, ஹூக்கு ஸ்பேஸில் உள்ளதும் இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அழகான சாண்டிலியர் இயரிங் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், ஜம்ப்ரிங்கு நான் 2 வச்சுருக்கிறேன் அதில். அப்போ தான் நல்லா ஹேங்க் ஆகுது, அதுக்காக.
அதுக்காக தான் இதை உங்களுக்கு நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. பாருங்கள், அவ்வளோதான். அதில் ஹேங் பண்ணிவிட்டு நம்ம மாட்டிக்க வேண்டியது தான். அழகான ஸ்டட் பேஸில் அந்த ரிங்கு இயரிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஹூக் டைப் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஹேங் ஆகுது இல்லைங்களா? அடுத்து ஹூக் டைப்னு பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.